பேதுருவின் கேள்வி. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ, என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து கூறிய உவமையை குறித்து பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்கிறான். பேதுரு பொதுவாக எல்லா சீஷர்களுடைய சார்பாகவும் பேசுகிறவனாகவே இருப்பான். இக்காலத்திலும் ஜனங்களுடைய உள்ள கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒருவன் பிறருக்கு தலைவனாகவும் பிறருடைய கருத்துக்களை பிரதிபலிப்பவனாகவும் இருந்தாலும் அவனுக்குள் சுய பெருமை காணப்படக்கூடாது. தன்னுடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க வேண்டும் என்று பேதுரு விரும்புகிறான். இயேசு கிறிஸ்துவின் உவமை தங்களுக்கு மாத்திரமா அல்லது எல்லோருக்கும் சொல்லப்படுகிறதா என்பதுதான் பேதுருவின் கேள்வி. இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் கூறியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்பதுதான் பேதுருவின் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கூறும் பதிலாகும். இயேசு கிறிஸ்து தமது பதிலை இவ்வாறு கூறியிருக்கிற போதிலும் சீஷர்களுக்கு இதை குறித்து மிகுந்த கரிசனை உண்டாயிற்று. ஆகையினால் இந்த உவமையை இயேசு கிறிஸ்து தங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறாரோ என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் யாரிடம் பேசப்படுகிறதோ அவர்கள் அந்த வார்த்தைகளை தங்கள் காதுகளினால் கேட்டு அவற்றை தங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போதுமே மனுஷருடைய இருதயங்களோடு பேசுகிறவர். உண்மையும் விவேகமும். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? பேதுருவின் கேள்விக்கு பதில் கூறும்போது இயேசு கிறிஸ்து பேதுருவிடமும் மற்ற சீஷர்களிடமும் சில விசேஷித்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவனுடைய வீட்டில் அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே அவருக்கு உக்கிரானக்காரர்களாக இருக்கிறார்கள். உக்கிரானக்காரர்களுடைய கடமை என்ன என்பதும் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் ஊழியம் என்ன என்பதும் இந்த பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இவர்களை அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார்.
தேவனுடைய வீடு இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. இந்த வீட்டில் அதிகாரிகளாக இருக்கும் சிலாக்கியம் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்கள் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்க வேண்டும். தகுதியான காலத்தில் படி அளப்பதுதான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியம். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இவர்கள் சத்திய வசனத்தின் மூலமாக ஆறுதல் கூற வேண்டும். அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் சத்திய வசனத்திற்கு விரோதமாகவும் இருக்கும்போது அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தவறுகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு தகுதியான காலத்திலே கொடுக்க வேண்டும். இருதயத்தில் களைப்பாக இருக்கிறவனுக்கு ஏற்ற காலத்தில் கொடுக்கப்படும் ஆறுதலான வார்த்தை அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் உண்மையும் விவேகமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தங்கள் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தங்களோடு ஊழியம் செய்யும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் இவர்கள் விவேகம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் அறிவும் விவேகமும் மிகுந்தவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். உயர்த்தப்படும் விசாரணைக்காரன். ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை உண்மையும் விவேகமும் உள்ளவன் என்று அங்கீகரிப்பது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனே பாக்கியவானாக இருப்பான். இவன் சும்மா இராமல் தனக்கு கொடுக்கப்படும் வேலையை உண்மையாகவும் விவேகமாகவும் செய்வான். தனக்கு கொடுக்கப்படும் வேலையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி நிறைவேற்றுவான். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் தன் வாயின் வார்த்தையினால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோடு தான் பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாகவும் ஜீவிப்பான். உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தொடர்ந்து செய்து அதை நிறைவேற்றுவார்கள். ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஊழியத்தை ஆரம்பித்துவிட்டு அதன் பின்பு அதை அறையும் குறையுமாக விட்டுவிட மாட்டார்கள். நம்முடைய எஜமானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரையிலும் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை மனப்பூர்வமாகவும் உண்மையாகவும் விவேகமாகவும் செய்வார்கள். இவர்களே பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆரம்பத்தில் சாதாரண ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாலும் அவர் கர்த்தருடைய பார்வையில் உண்மையும் விவேகமும் உள்ளவராக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் அவரை உயர்த்துவார். சாதாரண ஊழியத்திற்கு பதிலாக அவருக்கு பெரிய ஊழியத்தை கொடுப்பார். அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தரே விஸ்தரிப்பார். கர்த்தர் அவரை உயர்த்துவார். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் எஜமான் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனை விசாரணைக்காரனாக வைத்திருப்பது போல கர்த்தரும் தம்முடைய உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரர்களை உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் அவருக்கு உண்மையும் விவேகமுமாக ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தேவ கிருபையும் தேவ இரக்கமும் இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாளில் உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு விசேஷித்த வெகுமதிகளும் கொடுக்கப்படும். பணிவிடைக்காரன் பாக்கியவானாய் இருக்கிறான். இவன் தன்னுடைய சொந்த நன்மையை கவனிப்பதற்கு பதிலாக எஜமானுடைய நன்மையையே அதிகமாக கவனித்தான். உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆகையினால் எஜமான் இவனை கனப்படுத்துவான். தண்டிக்கப்படும் ஊழியக்காரன். உண்மையுள்ள ஊழியக்காரன் உயர்த்தப்படுவான். உண்மையில்லாத ஊழியக்காரனோ தண்டிக்கப்படுவான். இந்த சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில்லாத ஊழியக்காரன் தன் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்வான். கிறிஸ்துவின் பொறுமையை ஒரு சிலர் தாமதம் என்று தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட வியாக்கியானம் கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்வடைய செய்யும். அவருடைய சத்துருக்களை உற்சாகப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சிலர் துன்புறுத்துகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரை குறித்தும் அவருடைய பிள்ளைகளை குறித்தும் தெளிந்த சிந்தனை இல்லை. அவர்கள் புசித்து குடித்து வெறித்திருப்பதினால் அவர்களுடைய புத்தி தடுமாறி போயிற்று. நியாயத்தில் சந்தோஷப்படாமல் இவர்கள் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தர் வருவதற்கு நாள் செல்லும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் இவர்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள்.
அதன் பின்பு இவர்கள் புசித்து குடித்து வெறிக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வடைவதில்லை. மற்றவர்களுடைய பாடுகளையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் குறித்தும் சிந்தித்து பார்ப்பதும் இல்லை. துன்மார்க்கர் எல்லோருக்கும் மரணமும் நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரின் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பாக இருக்கும். அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்மை இல்லாமல் துன்மார்க்கராக இருப்பார்கள் என்றால் அவர்கள் கடினமாக தண்டிக்கப்படுவார்கள். தாங்கள் தண்டிக்கப்படுவது துன்மார்க்கமான ஊழியக்காரர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனெனில் இவர்கள் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் கர்த்தருடைய வருகை இருக்கும். கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்கும் என்று நினைத்து இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்வதற்கு பதிலாக உண்மை இல்லாமல் மற்ற ஊழியக்காரர்களை துன்புறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய சத்தியம் நமது இருதயத்திற்குள் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாக இருந்தாலும் இந்த செய்தி நமது இருதயத்திற்குள் எப்போதும் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உண்மையில்லாத ஊழியக்காரன் செய்யும் பாவங்கள். அவனுடைய இருதயத்தில் அவனுடைய எஜமானை பற்றிய எண்ணம் இல்லை. தன் வேலைக்காரனை அடிக்கிறான், பெருந்தீனி தின்கிறான், புசித்து குடிக்கிறான். இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற எஜமான் யார் என்று நமக்கு அறிவிக்கப்படவில்லை. நமக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது அவர் நம்மை விசாரிப்பார். அவருடைய நன்மைக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதிகமாய் கேட்கப்படும். தங்களுடைய கடமை என்ன என்பதை தெரிந்திருந்தும் அதை சரியாக நிறைவேற்றாமல் போவது மிகப்பெரிய பாவம். இவர்களுடைய தண்டனையும் அதிகமாக இருக்கும். இவர்களுடைய முடிவும் பரிதாபமாக இருக்கும். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அவனுடைய தண்டனை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு மனுஷன் செய்யும் தப்பிதம் இங்கு இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அறியாமல் செய்கிற தப்பிதம், மற்றொன்று துணிகரமாக செய்யும் தப்பிதம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமையை செய்யாமல் இருப்பதும் பாவமே. நமது கடமை என்ன என்பதை அறியாமல் இருந்தாலும் அதை செய்யாமல் இருக்கும்போது அது நமக்கு பாவமாகவே கருதப்படுகிறது. இதற்கு ஒருவேளை தண்டனை குறைவாக கிடைத்தாலும் இதற்கும் தண்டனை உண்டு. தன் எஜமானுடைய சித்தத்தை அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். அடிகளில் இருந்து தப்பிக்க மாட்டான். இவனுடைய அறியாமை இவனுடைய தண்டனையில் ஒரு பகுதியை குறைத்து போடுகிறது. ஆயினும் அறியாமை ஒருபோதும் தண்டனையை முற்றிலுமாக நீக்கி போடுவதில்லை. யூதர்கள் தங்கள் அறியாமையினால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்கள். இவர்கள் அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிக்குமாறு இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாங்கள் செய்கிறதை இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்வதாக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் விண்ணப்பம் பண்ணி இவர்கள் அறியாமல் செய்த தப்பிதங்களை இவர்களுக்கு மன்னிக்குமாறு இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய கடமையை குறித்த தெளிவான ஞானம் நம்மிடம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அவருடைய சித்தம் என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருந்தும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இராமல் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கும் ஊழியக்காரர்கள் அதிகமாக தண்டிக்கப்படுவார்கள். தேவன் தமது நீதியினால் இப்படிப்பட்டவர்கள் மீது அதிக தண்டனையை சுமத்துவார். ஏனெனில் இவன் வேண்டுமென்றே தன்னுடைய அறிவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அதே வேளையில் தான் செய்யும் பாவத்தை அது பாவம் என்று தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே துணிகரமாக செய்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை விவரிக்கும் போது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று கூறுகிறார். ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு மற்ற ஊழியக்காரர்களை விட அதிக ஞானமும் அதிக கல்வியும் அதிக பேச்சு ஆற்றலும் வேதத்தில் அதிக அறிவும் இருக்கும். இவை எல்லாமே தேவனிடமிருந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள். அதிகமாக பெற்றிருக்கிற இவர்கள் தேவனுக்காக அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இது போலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் அதிகமான தாளந்துகளை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தமக்கு அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் கேட்பார்.
நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரம் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த ஊழியக்காரனுக்கு எஜமானுடைய சித்தம் தெரியும், இருந்தாலும் அவன் ஆயத்தமாக இல்லை. ஆகையினால் அவனுக்கு அநேக அடிகள் கிடைக்கிறது. யூதருடைய பிரமாணத்தின் பிரகாரமாக அவர்கள் 40 தடவைகள் அடித்தார்கள். அதன் பின்பு ஒவ்வொரு குற்றத்திற்கும் இதை போன்று யூதர்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யூத மார்க்கத்து பிரமாணத்தின் பிரகாரம் சிறிய தவறு செய்தவனுக்கு ஒரு சில அடிகள் மட்டுமே கிடைக்கும். அதுபோலவே இந்த வசனத்தில் அறியாமல் தவறு செய்கிறவனுக்கு சில அடிகள் மட்டுமே கிடைக்கிறது. எஜமானுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வரும்போது அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான குற்றமாக கருதப்படும். பூமியின் மேல் அக்கினி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளை குறித்தும் தம்மை பின்பற்றுகிறவர்களுடைய பாடுகளை குறித்தும் இங்கு வெளிப்படுத்துகிறார். தாம் பூமியின் மேல் அக்கினியை போட வந்ததாக கூறுகிறார். இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் கூறும்போது ஒரு சிலர் இதற்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது என்றும் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரியை பரிசுத்த அக்கினியாக ஊற்றுவது என்றும் பொருள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த வாக்கியத்திற்கு உபத்திரவத்தின் அக்கினி என்றும் வியாக்கியானம் பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உபத்திரவத்திற்கு காரணர் அல்ல. உபத்திரவப்படுத்துகிறவர்களின் பாவமே விசுவாசிகளுடைய உபத்திரவங்களுக்கு காரணமாகும். விசுவாசிகளின் உபத்திரவத்திற்கு இயேசு கிறிஸ்து காரணமாக இல்லாவிட்டாலும் தம்மை விசுவாசிக்கிறவர்களின் ஜீவியத்தில் உபத்திரவம் வருவதற்கு அவர் அனுமதிக்கிறார். பொன்னானது அக்கினியினால் புடமிட்டு சோதிக்கப்பட்டு பரிசுத்தப்படுவது போல விசுவாசிகளும் உபத்திரவங்களினால் சோதிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். விசுவாசிகளை பரீட்சை செய்து பார்ப்பதற்காக உபத்திரவம் அவர்களுடைய ஜீவியத்தில் சோதனையாக அனுமதிக்கப்படுகிறது. அக்கினி உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம்: எரிச்சல், மனுஷனுடைய கோபம், தேவனுடைய வார்த்தை, பாவம், நாவு, ஊழியக்காரர்கள், கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். உபத்திரவம், தேவனுடைய கோபம், நியாய தீர்ப்பு, சுவிசேஷத்தின் நிமித்தமாக உபத்திரவமும் பிரிவினையும். முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். உபத்திரவம் என்னும் அந்த அக்கினி ஏற்கனவே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து முழுக வேண்டும். உபத்திரவங்களும் பாடுகளும் அக்கினியோடும் தண்ணீரோடும் ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இவ்விரண்டையுமே குறிக்கும். தம்முடைய பாடுகளை இயேசு கிறிஸ்து தாம் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் என்று கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலில் ஸ்நானம் பெற்றது போல இயேசு கிறிஸ்துவும் இந்த ஸ்நானத்தில் பங்கு பெறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் முன்னறிந்து தீர்க்க தரிசனமாக தரிசிக்கிறார். ஆகையினால்தான் இந்த வசனத்தில் இதை பற்றி கூறும்போது நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று அறிவிக்கிறார். ஸ்நானம் என்பது தண்ணீரை பார்த்துவிட்டு அதை கடந்து செல்வதல்ல. ஞான ஸ்நானம் பெறுகிறவர் தண்ணீருக்குள் முழுக வேண்டும். அவர் தண்ணீருக்குள் முழுகினாலும் அதில் முழுவதுமாக முழுங்கி அமிழ்ந்து போய் விடுவதில்லை. ஞான ஸ்நானம் ஒரு பரிசுத்த நியமனமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானம் சரீர சுத்திகரிப்புக்கு பிரயோஜனமானது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளை கண்டு அவற்றை விட்டு விலகி ஒதுங்கி போகாமல் அவற்றை எதிர்கொள்வதற்காக முன்னோக்கி போகிறார். தாம் முழுக வேண்டிய ஞான ஸ்நானம் முடியும் அளவும் தாம் எவ்வளவோ நெருக்கப்படுவதாக கூறுகிறார். தாம் பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையில் தமது ஜீவனை ஒப்புக் கொடுக்க போகும் வேளையை இயேசு கிறிஸ்து ஆவலோடு நோக்கி பார்க்கிறார். தம்முடைய பாடுகள் நிமித்தமாக தாம் மகிமையடைய போவதையும் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கிறார். இயேசுவின் பாடுகள் அவருடைய ஆத்மாவின் பாரமாக இருக்கிறது. அந்த பாரத்தை இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக தம் மீது ஏற்றுக்கொள்கிறார். மனுஷருடைய மீட்பு தமது மரணத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டிருப்பதினால் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் பாவிகளுக்காக இரத்தத்தை சிந்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது.
பிரிவினை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்ததாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். இதை குறித்தும் இயேசு கிறிஸ்து இங்கு தமது உபதேசத்தை கூறுகிறார். தாம் பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிப்பது போல தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவுபடுத்துகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதை வரவேற்பார்கள் என்றும் தங்கள் உள்ளத்தில் இந்த செய்தியை உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் நினைத்தார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர், மனுஷருக்கு சமாதானம் தேவை, ஆகையினால் எல்லோரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்கீகரிப்பார்கள் என்றும் இயேசு கிறிஸ்து பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தார் என்று அவரை அங்கீகரிப்பார்கள் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் தவறு என்றும் தாம் சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்ததாகவும் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தங்களுடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்வோருக்கு சமாதானம் உண்டு. ஆயினும் எல்லோரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் ஊழியம் செய்யும் போது சுவிசேஷத்திற்கு சிறப்பான வரவேற்பு இருக்கும் என்று கற்பனை செய்து எதிர்பார்க்க கூடாது. சுவிசேஷ பிரபலியத்திற்கு எதிர்ப்புகள் உண்டாகலாம். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதன் விளைவாக பிரிவினையே உண்டாகும். மனுஷரை பரிசுத்த அன்பினால் கட்டி இணைப்பதே சுவிசேஷத்தின் நோக்கம். எல்லோரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் ஜனங்கள் மத்தியில் மெய்யான சமாதானம் உண்டாகும். ஆனால் மனுஷரில் பலர் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷ செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இதனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாகிறது. பலவான் தன்னுடைய பராக்கிரமத்தினால் தன் அரண்மனையை காப்பான், அவனுடைய பொருட்கள் பத்திரமாக இருக்கும். அதுபோலவே இந்த புறஜாதி உலகத்தில் புறஜாதி ஜனங்கள் தங்களுடைய மாயையான நம்பிக்கைகளையும் மார்க்க காரியங்களையும் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கைகளை உறுதி பண்ணுவதற்கு பலவிதமான தத்துவ கதைகளை கூறுகிறார்கள். தங்களுக்கென்று இவர்கள் பல்வேறு தெய்வங்களை உண்டு பண்ணி அவற்றையே தங்கள் தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட புறஜாதியார் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது ஒரு சிலர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய அந்தகார வல்லமையில் இருந்து விடுபட்டு வெளியேறி இயேசு கிறிஸ்துவின் காணியாட்சிக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இயேசுவின் மீதும் அவருடைய சுவிசேஷத்தின் மீதும் கோபப்படுகிறார்கள். இதனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவினை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவும் இந்த பிரிவினையை அங்கீகரிக்கிறார். தங்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் புறஜாதியார் மூலமாக வரும்போது விசுவாசிகள் அவற்றை சகித்து தாங்கிக் கொள்ள வேண்டும். உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல விசுவாசி ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவத்தை தாங்குவதற்கு தேவையான பொறுமையையும் பலத்தையும் நாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தினால் உண்டாகும் பிரிவினை சில குடும்பத்திற்குள்ளும் பிரவேசிக்கிறது. சுவிசேஷத்தின் நிமித்தம் தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகன் ஆகிய இருவரில் ஒருவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறான், மற்றொருவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறான். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்தி வைராக்கியமாக ஜீவிக்கிறான். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசியோ தன்னுடைய பேச்சிலும் செயலிலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் எதிர்த்து நிற்கிறான். அவிசுவாசி விசுவாசியை விரோதிக்கிறான், அவன் மீது கோபப்படுகிறான். விசுவாசியும் அவிசுவாசியோடு ஒத்துப்போவதில்லை. இதனால் ஏற்படும் பிரச்சனையில் அவிசுவாசி விசுவாசியை குற்றப்படுத்தி துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்துகிறான். சில குடும்பங்களில் சுவிசேஷத்தின் நிமித்தம் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விசுவாசிகளை துன்பப்படுத்த எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறார்கள். விசுவாசியும் அவிசுவாசியும் குடும்ப காரியங்களில் நெருங்கிய உறவு முறையில் இருந்தாலும்
சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்களுக்குள் பிரிவினை உண்டாகிறது. சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு உபத்திரவம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் தெளிவுபடுத்துகிறது. சுவிசேஷத்திற்கு எதிர்ப்புகள் இருப்பதினால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இந்த பூமியில் தங்களுக்கு எல்லா இடங்களிலும் சமாதானமும் வரவேற்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து பூமியில் சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்ததாக தம்முடைய சீஷர்களிடம் தெளிவுபடுத்துகிறார்.